Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. கோவை பாராளுமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகளை எங்களுக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள். இங்கு மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கிறார். கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, ஆதரவாளர்களுக்கு கூட்டணி இல்லாமல் அதிகமான வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அரசியல் என்பது மக்களுக்கு பணி செய்வது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை வைத்திருக்கிறது. மத்தியிலே 3வது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் உலக அளவிலே எவ்வளவு பிரபலமாக இருக்கிறார் என்று நேற்று கூட ஒரு நிறுவனம் கொடுத்திருக்கிறது. உலக தலைவர்களிலேயே அதிகமான பிரபலமான தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த 3வது முறையான அவருடைய ஆட்சி என்பது இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளில் பட்டியலில் சேர்ப்பதற்கு, வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைக்கும். தீவிர அரசியலில் கூட சாதாரணமான நடுத்தர குடும்பத்து பெண்கள் அதிகமான பங்களிப்பு செய்வதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தோம். கட்சிக்காரர்கள் என்றில்லாமல் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அதிகமான அளவுக்கு தன்னார்வலர்கள் உதவி செய்தார்கள். ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் தாங்களாக முன்வந்து கட்சி ஆஃபீஸுக்கு வந்து என்னென்னவெல்லாம் அங்கே கூட்ட மெட்டீரியல் இருக்குது, கொடுங்க, நோட்டீஸை கொடுங்க, பேப்பர்ஸை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் வீடு வீடாக அவர்கள் பணி செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக எங்களுக்கு இருந்தது. கோவையை பொறுத்தவரை ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று கோயம்புத்தூரிலே முப்பெரும் விழா நடத்தி திராவிட முன்னேற்றக் கழகமும் அவர்களுடன் கூட்டணியில் இருப்பவர்களும் மீண்டும் 26 எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக நீட்டு வாக்குறுதி, மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மத்தியிலே இருக்கக்கூடிய அரசோடு இணைந்து பணிபுரியத்தான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு வாய்ப்பு இருக்கும். அது இருந்தால் தான் அது நல்லபடியான மாற்றங்களை கொண்டு வரும். 40 பேர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்களை நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் அப்படிங்கிற மனோபாவம் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக அது இருக்க முடியாது, நன்மை செய்ய முடியாது. கோயம்புத்தூரில் 10 எம்எல்ஏக்கள் நாங்கள் ஜெயித்தோம். மாநில அரசுக்கு அதில் வருத்தம் இருந்தால் கூட நாங்கள் எங்களோட பணிகளை செய்கிறதுல ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல மாநில அரசினுடைய ஒரு பங்களிப்பாக இருக்க முடியும். அதனால் 40 எம்பிக்கள் இந்தி கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் கூட மத்திய அரசை எதிர்ப்பதிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்படி நாங்கள் எதிராக செயல்படுகிறோம் பாருங்கள் என்று சவால் விடுக்கின்ற தொனியிலே இல்லாமல் தமிழகத்தினுடைய நன்மைகளுக்காக, தமிழக மக்களுடைய நன்மைகளுக்காக நாம் அத்தனை பேரும் தேர்தலிலே போட்டியாளர்கள். வெற்றி பெற்றதற்கு பின்பாக வாக்களித்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய போகிறோம் என்றுதான் நம்முடைய குணம் இருக்க வேண்டுமே தவிர உங்களை என்ன செய்கிறோம் பார் என்கின்ற மனோபாவம் மக்களுக்கு உதவி செய்யாது. அதனால் இந்த எண்ணத்தை, போக்கினை மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.